சார்ஜ் பண்ணி இங்கேயே எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஸோ ஷாக் ரிலீவ் பண்ணணுமெண்டா நீங்கள் பெடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் பெடல்ஸில் இருக்கிற சுவிட்ச் வழியாக இருக்கிற சுவிட்சில் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் டெலிவர் பண்ண இயலும் எனர்ஜி. இங்கே இருக்கிற எனர்ஜியை செலக்ட் பண்ணி இங்கேருந்து ஷாக் பண்ண இயலாது. இந்த ஆப்ஷன் இருக்கிறது automatic. We can charge. Pads use பண்ணுவீங்க தானே? We can charge this one, but we can't shop with it. So this one will be for the pads. It will be we can say that as a safety feature. So because if the end user is not ready to give the shock, but the monitor operator can press this shock button before the doctor get ready for the shock. Maybe he's attached to the patient or bed or something. So that will be a hazard if operator shock from this one. So this is easy and safe, no? The hand button. And so the doctor know now I'm ready. So now I'm ready to give the shock. So he can decide and give the shock other than someone else giving from there. So இன்னொன்று இதுக்கு ஆப்ஷன் வந்து பேட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்டிக் பண்ணுற பேட்ஸ் அந்த பேட்ஸ் யூஸ் பண்ண நேரத்துலேயும் நீங்கள் அந்த ஷாக் பட்டனால டெலிவர் பண்ணி கொள்ளலாம் பேஷண்ட்டுக்கு. தென் இதோட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சிங்க்ரோனைஸ் ஆப்ஷன் சிங்க்னு. ஸோ கார்டியோ பேஷண்ட் சிங்க்ரோனைஸ். ஸோ அது செலக்ட் பண்ணுறதுக்கு இதில் சிங்க்னு பட்டன் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சிங்க்ரோனைஸ் மோட் ஒன் ஆகும். ஸோ சிங்க்ரோனைஸ் யூஸ் பண்ணினா கட்டாயம் இசிஜி லீட்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷாக்கை சார்ஜ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு வைக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வேவ் டிடெக்ட் ஆகல, ஆர் வேவ் வந்து டிடெக்ட் ஆகல, ஆட்டோமேட்டிக்காக டெலிவர்ட் ஆகும். சொல்கிறது கார்டியாக் சிங்க்ரோனைசேஷன்ஸ் சொல்கிறது வந்து இதில் இருக்குது. ஸோ அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு எக்ஸிட் பட்டன் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு செட்டிங் மாற்றணும். எக்ஸிட் எங்கே இருக்குது? இந்த சிங்க்னு கொடுத்தீங்கன்னா எந்த கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எக்ஸிட்டுக்கு அதில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ண சிக்னல். If we are giving patients a drug for controlling heart rate or something, we can mark that as an event. So when we are reviewing patient history, that will indicate that time this drug has been delivered to the patient. So there are these standard drugs, and we can customize the two drugs as we want. What are they? Two drugs? ரெண்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். What about the pediatric pedals are available? அந்த ஆப்ஷன் இதுலயே இருக்கு, பீடியாட்ரிக் ஆப்ஷன். You can remove it, no? ஸோ இதில் பட்டன் ஒன்று இருக்குது சைடில், ப்ரெஸ் பண்ணி ட்ரேயை ரிமூவ் பண்ணிங்கன்னா பீடியாட்ரிக் யூஸ் பண்ணலாம். And also pads can be used. There are two types of pads which can be used for the weight larger than 25 kilograms and weight less than 20 kilograms. And அடுத்தது என்ன காணும்? ஸோ இது மேனுவல் defibrillation mode. Other we are getting the ECG from the pedals. We have to connect other ECG leads, no standard leads. We can No. With the two pedals, we can't get the ECG. No, can you understand my point? no, we can get that. And this act as a No any other leads. We have other leads we can get from the pedal. Only we can get the ECG. We have a ECG in the neutral one. The right side is a neutral. the pedal, the GCD, we don't use act as a bipolar one. So it's polar, so plus minus. pedal mode மாத்தினா அது ECG செலக்ட் பண்ணும். அதுக்கு நியூட்ரல் வந்து இது தேவையில்லையா ரைட் சைடு? We can see we can change if we just keep with this act as two polars, positive and negative, so you can tap it. இசிஜியில் நீங்கள் வந்து நியூட்ரல் வைப்பீங்க, பைபேசிக்கல் மேலே நியூட்ரல் தேவையில்லை. இது அதான் இந்த கொஸ்டின். ஓகே
ஓகே. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் சிங்க்ரனைஸ் மோட் யூஸ் பண்ணப்போ இசிஜி கேபிள் வரும் இதுலேயும் ப்ளூவாக நீங்கள் இசிஜி பார்த்து அதுதான் சரி. ஸோ அது நீங்கள் மாற்றுறது தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. சரி நீ இசிஜி லீட் இல்லாட்டி நீ பென்சில் மாற்றி மேலே பென்சில் பார்த்துக்கலாம். நமக்கு அவசரம் ஈச் போர்டு அடிச்சு பேனலில் வச்சு ஈஸி செக் பண்ணி சார்ஜ் பண்ணி அடிச்சு ஷார்ஜில் இருந்தால் அது சிங்க்ரோனைஸில் அதே செய்யும் தானே. சிங்க்ரனைஸில் அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு டெலிவரி பண்ணுற ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதே பெடல் டிடெக்ட் ஆக மாட்டேது. You synchronize cardiography, we recommend keep the ECG, no. Not recommended this a pedal, ne? Oh. if we change the mode to pedal here, that time we can use the silver mode. Yeah, now this is pedal mode. That time we can use the so that when we are going to use the synchronous mode, that should be the பண்ணலாம் வைக்கலாம் பட் ஷோ பண்ணல கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். We are going to use panels, we can use your yourself. There can be many user errors. Okay. பேசர் Okay. தேர்ட் மோட் வந்து பேசர் மோட் வந்து லைக் ஃபேஸ் மேக்கர். கொஞ்சம் சத்தம் போடாங்க, கொஞ்சம் சத்தம் போடாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா சத்தமே பேசர் மோடு போகுது இப்போ. பேசர் மோட்டில் வந்து சொல்கிற லைக் ஃபேஸ் மேக்கர் மாதிரி தான். ஸோ ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதில். ஸோ எவ்வளோ ஃபேஸ் ரேட் வேணும், ஃபேஸ் அவுட்புட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேஷண்ட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 2 வகையான மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் மோட் அண்ட் ஃபிக்ஸ் மோட். அதான் அந்த நம்ம நீட்ஸ்லேயே கொடுத்துக்கிட்டு அப்படியா இதுக்கு பேட் ஸ்டிக் பண்ணுவீங்க, இசிஜியும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால அனலைஸ் பண்ணி பேஷண்ட் அனலைஸ் பண்ணி ஷாக் கொடுக்குறது மட்டும் பேட்ஸால் கொடுத்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன மில்லி கரண்ட் ஆம்பிஎஸில் கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ அந்த பேஸ் மேக்கர் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதுக்கு ஒரு மாதிரி கனெக்ஷன் நீங்கள் எதில் இருக்குது பேட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை கனெக்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு பேட் பண்ணுறதுக்கு பேட் கேபிள் தனி ஒரு கேபிள் இருக்குது, பேடும் இருக்குது. ஸோ பேட் கேபிளில் வந்து பேட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் மோட்ஸ் இருக்கிற மெஷினுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட் கேபிள் வருது, கேபிள் வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் மோட் டிமாண்ட் மோட்டன் இருக்குது. ஃபிக்ஸ் மோட் செலக்ட் பண்ணதே நீங்கள் ரொட்டேட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மோட்டன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் மோட் டிமாண்ட் மோட்டன் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் மோட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு பல்ஸ் ரேட் செட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு போய்கொண்டே இருக்குது. டிமாண்ட் மோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் பேஷண்ட்டுக்கு நார்மலாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு போட்டிருக்கீங்க டிமாண்ட் மோட்டில் 70 செட் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் ஹார்ட் ரேட் வந்து பிலோ 40க்கு போகல ஆட்டோமேட்டிக்காக திரும்பி டிமாண்ட் பண்ண நீங்கள் செட் பண்ண வேல்யூக்கு பேஷண்ட் ஹார்ட் ரேட்டை கொண்டு வரும். SIMB மோட் மாதிரி அந்த பேஸ் மேக்கர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி 40க்கு போனதை திரும்பி ஸ்டேபிளுக்கு கொண்டு வரும், நீங்கள் செட் பண்ண வேல்யூக்கு கொண்டு வரும். அதில் கன்யூஸாக பேஷண்ட் ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. ஏடியை பார்த்தீங்கன்னா ஏடி வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கட்டாயம் பேட்ஸ் யூஸ் பண்ண இல்லாது, கட்டாயம் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பேஷண்ட் ஒரு ஆள் ஹார்டிக் அரெஸ்ட்னா டிரெக்டாக நீங்கள் டக்குனு பேட்ஸை கொண்டு பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணோடனே சேம் பேட்ஸ் இருக்குது. ஸோ சேம் பேட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்டோட கண்டிஷனை வந்து அனலைஸ் பண்ணும். பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து அனலைஸ் ஆகக்குள்ள அது இசிஜி லீட்ஸும் போட்டு வச்சுக்கணும். இசிஜி தேவையில்லையா தேவையில்லையா பேட்ஸ் கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஷாக்கபிள் ரிதம்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிட்டுண்டா ஆட்டோமேட்டிக்காக மெஷினே நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஷாக்கபிள் ரிதம் வந்து டிடெக்ட் ஆகிட்டு ஸோ சார்ஜ் பண்ணி டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ நாங்கள் சார்ஜ் பண்ணி டெலிவர் பண்ண வேண்டாம். டெலிவர் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிபிஆர் கொடுக்குறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து A to Z வந்து மெஷின் தந்துருக்கு. உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுங்க ப்ளீட் கொடுங்க என்றது. CPR will be 200 compressions in 2 minutes. So it will be 100 compressions per minute. ஸோ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மிஷின் தரும். சப்போஸ் ஷாக்கபிள் ரிதம்ஸ் டிடெக்ட் ஆகலாட்டி
டிரெக்டாகவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உடனே டிரெக்டாகவே கம்ப்ரஸ் சிபிஆர் பண்ணுறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரும். சிபிஆர் பண்ணி கம்ப்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுமெண்டா திரும்பி டிடெக்ட் பண்ணி ஷாக் பண்ணுறதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மெஷின் தரும். இது ஏடி மோட். ஸோ ஏடி மோட் வந்து கிளினிக்கல் சைட் தான் தெரிஞ்சாக்க தான் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் எய்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க டாக்டர். மேனுவல் டிஃபிகல்டேஷன் யூஸ் பண்ண கட்டாயம் கிளினிக்கல் சைட் டாக்டர் சாப்பிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏடி வந்து நார்மலாகவே ஃபர்ஸ்ட் எய்டர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏடி வந்து நார்மலாகவே ஏடின்னு தனியாக மெஷின்ஸும் இருக்குது. ஏடியில் வந்து ஜூல் வந்து ஃபிக்ஸ்டாக ஆகுமா இல்லை நம்ம செட் பண்ணலாம்? இந்த மிஷினில் டிஃபால்ட் செட்டிங்ஸும் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அடல்ட் 200 ஜூல் தானே கொடுக்குது. ஓ இப்போ அடல்ட்டில் இதில் டிஃபால்ட் இருக்குது. அடல்ட்னா 200 செட்டிங்ஸ் இருக்குது. அதில் அந்த ஏடி மோடு தான். அங்கே நல்ல மிஷின் 315/666. அதுதான் உள்ள In here in AED setup, we can set ஸோ இதில் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கு. we can change here. ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து 200 ஜூல், செகண்ட் ஷாக் வந்து 300, 360 இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட் கொடுக்கல ஷாக் அப் ரிதம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் 200 ஜூலுக்கு வரும். ஸோ வந்தோடனே நீங்கள் சார்ஜ் பண்ண சொல்லிட்டு டெலிவர் பண்ண வேண்டியது உங்களுக்கு 315/666 செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேஷண்ட் 200 ஜூல் போகும். திரும்பி கம்ப்ரெஸ் பண்ணி அவர் நார்மலாக வரலாட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகல 300 ஜூலுக்கு போகும். ஸோ அதுக்கு பிறகு மேக்ஸிமம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அவர் ஓகேவாகும் வரைக்கும் எனர்ஜி லெவல் வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக மாறிக்கொண்டிருக்கு. இது வந்து ஏடி மோட். ஓகே 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 சேம் டைம் இதுவெல்லாம் மோட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஏன்னா அது மாதிரி கன்ஃபிகரேஷன் போட்டுருக்கு. தென் மெஷின் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது யூசர் டெஸ்ட்டுன்ட்டு. ஸோ மெனு மானிட்டர் ஏதாவது மோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு மெனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டாக இருக்குது யூசர் டெஸ்ட்டுன்ட்டு. ஸோ யூசர் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் யூசர் டெஸ்ட் பண்ணி மெஷின் கண்டிஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காண்டு. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா யூசர் டெஸ்ட்டை ஓகே பண்ணிங்கன்னா யூசர் டெஸ்ட்டுக்கு என்டர் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா யூசர் டெஸ்ட்டுக்கு உள்ளே போகும். யூசருக்குள்ள மெனுக்கு போகும். ஸோ இதில் 3 வகையான டெஸ்ட் இருக்குது. ஒன்று ரூட்டின் டெஸ்ட், எனர்ஜி டெலிவரி டெஸ்ட், 3வது கண்ட்ரோல் டெஸ்ட். ஸோ சேம் டைம் இதில் லாஸ்ட் டெஸ்ட் எப்போ பண்ணப்பட்டிருக்கணும் ஸ்டேட்டஸ் என்னன்னு இதில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ 3 டெஸ்ட்டும் பண்ண போகிறீங்கன்னா ரொட்டேட்டிங் நோப்பால் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். ஸோ வார்னிங்கில் என்னென்னா கட்டாயம் நீங்கள் பேஷண்ட் யூசர் டெஸ்ட் பண்ணுற டைமில் கட்டாயம் பேரல்ஸோ கேபிள்ஸ் எதுவுமே பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே பேஷண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேரல்ஸையும் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூசர் டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன யூசர் டெஸ்ட் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஷாக் டெலிவர் பண்ணி பார்க்கும். அது வந்து பேஷண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் பேஷண்ட்டுக்கு போட்டு எது கனெக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேண்டா ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூசர் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூசர் டெஸ்ட்டில் வந்து முதல் 4 டெஸ்ட் இருக்குது. பேட்ரி, மானிட்டர் டெஸ்டிங், மெயின் போர்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெஷின் செக் பண்ணிக்கொள்ளும் எனர்ஜி டெலிவரி பண்ணி. அதுக்குரிய அடுத்த ஸ்டெப் வந்து பேட்ரி, மெயின் போர்ட், டிஃபிபிரிலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெஷின் செக் பண்ணிக்கொள்ளும் ஷாக் தந்து. அடுத்த ஸ்டெப் வந்து எனர்ஜி டெலிவரி டெஸ்ட். எனர்ஜி டெலிவரி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறது பேரல்ஸ் ஒர்க் பண்ணுதா இல்லையான்றது. ஷாக் கொடுக்கல பேரல்ஸ் ஒர்க் பண்ணலாடி நமக்கு தான் கஷ்டம். ஸோ பேரல்ஸ் ஒர்க் பண்ணுறது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எனர்ஜி டெலிவரி டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சார்ஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி அந்த சார்ஜ் பட்டன் வந்து இங்கே இருக்குது பேரல்ஸில். ஸோ அந்த சார்ஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெஷின் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகின பிறகு 15 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் டெலிவர் பண்ணணும். அப்படி டெலிவர் பண்ணலாட்டி மெஷின் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும் பேரல்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாட்டி. ஸோ 15 செகண்ட்ஸுக்குள்ளே எனர்ஜி டெலிவர் பண்ணணும்.
டெலிவரி பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும், இல்லாட்டி அது ஃபெயில்ட் ஆகிடும். தென் அடுத்த கன்டினியூ பண்ணதுக்கும் டெலிவரி பண்ணி பார்க்கறதுக்கு பேட்ஸ் கேபிள் இருக்குது. ஸோ பேட் கேபிள் இதில் இல்லை. ஸோ பேட் கேபிள் இல்லாத நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். சப்போஸ் பேட் கேபிள் இருந்ததுன்னா பேட் கேபிள் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேட் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் இதை ஓகே பண்ணி போனீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகும். டெஸ்ட் இப்படி ஃபெயில் ஆனால் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொண்டிருக்கு மெஷினில் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்தது கண்ட்ரோல் டெஸ்ட்டுக்கு போகும். கண்ட்ரோல் டெஸ்ட்டில் வந்து எல்லா கீஸுமே ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணும். ஸோ உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணும், ப்ளூ கலர் லைட் ஒன்று பிளிங்க் பண்ணி கொண்டிருக்கும். ஸோ அந்த இதுக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணப்படுறது ஒர்க் ஆகுதுன்னா க்ரீனாக மாறும். அந்த கீ ஒர்க் பண்ணுதுன்னா க்ரீனாக மாறும், ஒர்க் பண்ணலாட்டி அந்த க்ரீனாக மாறாது அது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வரக்குள்ள கீஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதுன்னா க்ரீன் கலரில் மாறும். ஸோ எல்லாம் ஓகேன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு போகும். அடுத்த டெஸ்ட் வந்து வாய்ஸ் ப்ராம்ப்ட், அதாவது ஏஇடி மோட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் ஸ்பீக்கர் வேணும். ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணலாட்டி ஏஇடி மோட் வந்து உங்களால் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வாய்ஸ் ப்ராம்ப்டாக தான் வரும். ஸோ ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணலான்னு கேட்டு எஸ். தென் டிஸ்பிளே கலர் கோர்ஸ், டிஸ்பிளே ஓகேவா இருக்கான்றது வந்து ஸோ 3 கலரும் தெரிஞ்சதுண்டா எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் என்ன மாதிரி கண்டிஷன் பாஸாக ஃபெயில்டான்னு வரும். ஸோ இதை பண்ணி பார்க்கல உங்களுக்கு ஏதாவது ஃபெயில்ட் ஆகிட்டேன்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இது ஃபெயில்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து செய்து தருவோம் மிஷினை. உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. எவ்வளோ ஆளுக்கு டெஸ்ட் பண்ணணும், எப்படி எவ்ரிடேயா இல்லை எப்படி? எவ்ரிடேயும் யூஸ் அது உங்களோட யூசேஜை பொறுத்து ஒன்ஸ் அ வீக்கும் செக் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கன்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுலன்னா நீங்கள் கன்டினியூஸாக ஒவ்வொரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலையும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஓட்டோவாக செக் பண்ணிக்கொள்ளும் மிஷின் ஓட்ட டெஸ்ட்டும் இருக்குது. பவரில் கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆட்டோமேட்டிக்காக மிஷினே எனர்ஜி டெலிவர் பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் தரும், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாம் ஓகேண்டா ரிட்டன் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுக்கலாம். ஸோ ரிட்டன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் எப்போ பண்ணியிருக்கு, பாஸாக ஃபெயில்டான்னு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாம் பாஸ். ஹிஸ்ட்ரியும் இருக்குது, ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துக்கொள்ளலாம் எப்போ டெஸ்ட் ஃபெயிலாக இல்லையான்னு கூட. ஸோ இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். எல்லாம் ஓகேன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா there is a fail, here they will indicate the error or the error code. It will be easy to communicate to the technical person. If we are going to call the company, you can tell the error display here, so it will be easy to solve the problem. ஸோ ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா எக்ஸிட் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸிட் பண்ணிங்கன்னா மிஷினை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் ரீஸ்டார்ட் ஆகி வரும். இது கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது டிஃபிப்ரிலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ். டிஃபிப்ரிலேட்டர்